ஓகே. ஸோ வந்து தெரியும் Salesforce அட்மின் தான் உங்களோட கோல்ன்னு சொல்லிட்டு. ஆனா Salesforce ம். அட்மின்க்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் பேசிக்கா சில விஷயங்கள்லாம் தெரியணும். அதாவது இது ஓகே, ஓகே ப்ரோ. ரொம்ப பேசிக் மாரி நம்ம Salesforce அட்மின்குள்ள நெக்ஸ்ட் நாளைல இருந்து போய்க்கலாம். இப்ப பேசிக்கா கொஞ்சம் ஐடியா ம். இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு அப்படியே உள்ள போற சரி, மாரி. சரி. ஸோ சரி, நீங்க சரிங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்னா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? கிளவுட் கம்ப்யூட்டிங்ங்கிற ஆமாமா. விஷயம். ஸோ ரொம்ப ஆமாமா. எ எ எ ரொம்ப ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நார்மலா சிம் கார்டு ஆமா. ஒ நீங்க ஞாபகம் இருக்குன்னு ம். நெனைக்கிறேன். 1100 அந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமாமா. 200 கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். சிம்முக்கு ஒரு அதுக்கு 200 மேல கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். அதுக்கு மேல ஸ்டோர் பண்ண ம். முடியாது. ஸ்டோர் பண்ண நம்ம முடியாது. என்ன என்ன ஆமாமா. பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்ம வந்து தொலைச்சிட்டோம், இல்லாட்டி வேற ஃபோன் யூஸ் பண்றோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து அகைன் அந்த இப்ப நம்ம நம்பர்லாம் பழைய அந்த ஃபோன்ல தான் இருக்கும். இந்த ஃபோன்ல இருக்காது. நம்ம மறுபடியும் இதுல எல்லாத்தையும் இருக்காது. புதுசா ஆமா. திருப்பி ஏத்துவோம். டைப் பண்றதுக்கு மாரி இருக்கும். டைப் பண்ற மாரி ஆமாமா. இருக்கும். ஸோ, அப்ப என்ன ஆமா. பேசிக்னா, அந்த கான்டாக்ட் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. எங்கன்னா ஃபோன்ல. அந்த நீங்க வச்சுட்டு இருந்த அந்த ம். ஃபோன்ல ம். தான் ஸ்டோர் ஆகுது. இப்போ ம். என்னன்னா, இப்போ அதே ரைட் நவ் இப்ப எடுத்தீங்கன்னா, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கு. உங்களோட Google அக்கவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க. உங்களோட ம். கான்டாக்ட்ஸ் ஃபோன்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாமே எங்க சேவ் ஆமா. ஆயிருக்குதுன்னா, உங்க Google Gmail கூட சேவ் ஆயிருக்கு. அப்டின்னா ஆமா, ஆமா. என்னன்னா, அந்த மெமரி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து Googleட்ட இருக்கு. ஆமா. உங்ககிட்டயே கிடையாது. நீங்க ம். வந்துட்டு வேற ஆமாமா. ஒரு ஃபோன் போறீங்க. அந்த ஃபோன்ல போய் Gmail லாகின் பண்ணா கூட அந்த கான்டாக்ட்ஸ் கிடைச்சிரும். புது ஃபோன் வாங்குறீங்க. ம். சிங்க் மட்டும் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா ம். கான்டாக்ட்ஸும் கிடைச்சிரும். ஸோ இதுதான் பேசிக். அதுதான். அதாவது அதான் அந்த டிரைவ்லாம் இருக்கு இல்லைங்க. அந்த மாரி தான் சொல்றீங்க. சேம் ஃபோன் டிரைவ் அதேதான், அதேதான். அதெல்லாம். ஸோ கிளவுட் ஓகே, கம்ப்யூட்டிங்னா ஓகேங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆன் டிமாண்ட் அப்டின்னா என்னன்னா, ஆ. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும்னா, ம். ஒரு 5 கம்ப்யூட்டர் வேணும். ஒரு சர்வர் வேணும். ம். அந்த மாரி தான் ம். இருக்கும். ஸோ பேசிக்கா ஆமாங்க. சர்வர் கம்ப்யூட்டர் புரிஞ்சுங்களா? நம்ம டேட்டாலாம் ஒரு இடத்துல ஸ்டோர் புரிஞ்சு ப்ரோ. பண்ணணும். புரிஞ்சு அ, அ. புரிஞ்சு ப்ரோ. அ. அப்போ வந்துட்டு இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து அ மேனுவலான ஒரு ஒரு ரூம் தேவ. அந்த ரூம்ல வந்து சர்வர் வைக்கணும். ம். அந்த ரூம்ல வந்து எல்லாம் ஸ்டோர் பண்ணணும். ஆமா. ஸோ அந்த மாரி ஆமாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு ஆமா. தேவ. ம். மெயினா ம். கம்பெனிஸ் தேவ. எல்லாம் பேஸ்மெண்ட்ல இருக்கும் சர்வர் ரூமு. ம். அங்க ஒரு ம். 10 பெரிய ரூமா இருக்கும். படத்துலலாம் வரும்ல அந்த மாரி. ஆமாமா. ஆனா வந்துட்டு ஆமா. இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன பண்ணுதுன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்வர் வாங்கிட்டேன். அந்த சர்வர்ல வந்துட்டு ம். ஒரு ம். சிபியூ இருக்கும், ஒரு RAM இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன்னா சொல்றேன். ஒரு ரூ. ம். 50,000 குடுத்து ஒரு சர்வர் வாங்குறேன்னா, அது நம்மளுது. சரி. கரெக்ட்டுங்களா? அது ஆமா, ஓடுதோ, ஆமா. ஓடலையோ ரூ. 50,000 ஓடலையா? குடுத்து வாங்கிட்டோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வாங்கியிருக்கிறோம். வாங்கி அந்த சர்வர் ஏதாவது ஆயிருச்சுன்னா, டேட்டா லாஸ்ட் ஆயிருச்சு. ஆனா கிளவுட் ஆமா. கம்ப்யூட்டிங்க்கு ஏன் இவ்ளோ டிமாண்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் Salesforce யூஸ் பண்றேன்னா, ம். எனக்கு வந்துட்டு ம். நான் ஒரு 3:00லிருந்து 5:00 மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன்னா, அந்த 2 ஹார்ஸ்க்கு மட்டும் பே பண்ணா ம். போதும். நான் ஆ. டைம்லலாம் வந்துட்டு நான் காசு குடுக்க மாட்டேன். அந்த பேப்பர். ஸ்டோரேஜ்க்கு பே ஓகே, பண்ண ஓகே. மாட்டேன். ஸோ வந்து கிளவுட் ஓகே, கம்ப்யூட் ஓகேங்க. என்ன ஆயிருச்சுன்னா, எனக்கு எது தேவையோ அத மட்டும் நான் வாங்குவேன். அ அத ஃபார் மட்டும் எக்ஸாம்பிள் ஓகேங்க. வந்துட்டு நம்ம ஒரு Instagram மாரி ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கிட்டோம். அதுக்கு வந்துட்டு ம். 50 பேர் லாகின் பண்றாங்க. அதுக்கு ஒரு சர்வர் தேவ. ம். திடீர்னு ம். நம்மளோட அப்ளிகேஷன் வந்து நல்லா ஹிட் ஆயிருச்சு. 1000 பேர் வர பார்க்குறாங்க. அப்டின்னா என்ன பண்ணணும், ஒரு ம். சர்வர் வாங்க தேவையில்ல. நம்ம Amazonட்டயோ, ஆமா. AWSட்டயோ ஒரு மெசேஜ போட்டா அவனுங்க நம்மளுக்கு ரெண்டல் ஸ்டோரேஜ் இன்கிரீஸ் மாரிங்க. பண்ணிருவாங்க. ரென்டல் மாரி. ஓகே, ஓகேங்க. இப்ப ஓகே, என்னன்னா, ஓகேங்க. இதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ஃப்ளாப் ஆயிருச்சு. நெறைய பேர் வரதில்ல. ம். ஒரு சர்வர் ம். வேணாம்னாலும் நம்ம திருப்பி குடுத்துடலாம். அது எனக்கு திருப்பி வேணாம். குடுத்துடலாம். நான் காசு ஆ, குடுக்க ஆ, மாட்டேன். ஆ. அப்ப இதுல என்ன ஆ. நடக்குதுன்னா, பேசிக்கா ஒரு இமெயிலு இல்லாட்டி ஒரு மெசேஜ்லயே நமக்கு எது தேவை, எது தேவையில்ல. இதுக்கு காசு கட்டணும் தேவைன்னு கண்டிப்பா. பிரைஸ் ம். இன் ரெக்வெஸ்ட்ம்பாங்க. ஆனா ஓகே, ஓகேங்க. இதுவே வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் இல்லன்னா, நம்ம ஒரு சர்வர் வாங்கணும். அப்புறம் அத விக்கணும். ஆமா, கண்டிப்பா. அது நம்ம நம்ம எவ்ளோ தனியா அதுக்குன்னு தனியா நம்ம கரெக்ட். கம்பெனி தனியா ஒண்ணு பண்ணணும். அது அந்த மாரி காஸ்ட் இவ்ளோ அதிகமா இருக்கு. இருக்கும். ஸோ இந்த மாரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. பெரிய ஓகே, பெரிய ஓகேங்க. ஸ் ப கம்பெனிஸ் Google, AWS, Salesforceலாம் என்ன ம். பண்ணிருக்காங்கன்னா, டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. டேட்டா சென்டர்னா ம். கம்ப்ளீட்டா நம்ம நம்ம வந்து கோயம்புத்தூர்ல காந்திபுரம் அளவுக்கு பெருசா வந்து Amazon ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. அவ்ளோ சர்வரு இந்த ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அத விக்கிறாங்க ஓகே, ஓகேங்க. நம்மளுக்காக. வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. அதான். இவ்ளோ காசு ம். குடுங்கங்கிற மாரி வித்துட்டு இருக்காங்க. ம். ஸோ இதுதான் ம். ரொம்ப எனக்கு தெரியும். நான் வந்து இன்டர்வியூக்குலாம் சொல்லல. நம்ம புரியிறதுக்காக சொன்னேன். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா ம். ஓகே. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சுச்சுல்ல. ஓகே, இந்த ஓகே ப்ரோ. கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இது 3 இருக்கு. சாஸ், பாஸ், ஓகே. ஐஏஎஸ்ன்னு சொல்ட்டு. அ ஓகே ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. அந்த கம்பெனில வந்துட்டு ம். ஒரு 10 பேர் வேலை செய்றாங்க. 10 பேரும் ம். ஒவ்வொருத்தர் கூட பேசணும். சரிங்களா? அதுக்கு வந்து நான் என்ன ஓகே ப்ரோ. பண்றேன், இமெயில் அனுப்பணும்னா, Gmail நான் எடுத்துக்குவேன். ம். இப்ப Gmail நான் ம். எடுக்கிறேன்னா, எல்லாமே ம். இன்பில்ட். ம். அதாவது ஒரு மெசேஜ் டைப் பண்றது, ஒரு மெசேஜ் அனுப்புறது,
ஒரு அதாவது ஜிமெயில் நம்ம எப்படி இருக்கு ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. நம்ம வாங்குறோம், யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சஸும் பண்ணல. இப்ப இன்ஸ்டாகிராம்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் என்ன பண்றோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். மீதி எல்லாமே உள்ள போய் போட்டோ போடுறது, உள்ள போயிட்டு வீடியோ போடுறது, எதுவா இருந்தாலும் ஆல்ரெடி இருக்கு. நம்ம எதுவும் மாத்த தேவையில்ல. ஸோ சாஸ் என்னன்னா சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். இதுல என்னன்னா ஜிமெயில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்ப வந்து புதுசா ஒரு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ண கிடையாது. கிரியேட் நியூ இமெயில் கிளிக் பண்ணா இருக்கிறத அப்படியே எண்ட் யூசரா யூஸ் பண்றோம், லாகின் பண்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்க பாத்துங்க ஜாம்போர்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து https jamboard.google.comனா இந்த கூகுளோட சர்வர்ல இந்த ஃபோல்டர்ல நான் இருக்கேன். சோ என்னன்னா நான் இது எங்கேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கல, நான் ஒரு சர்வர்லாம் வைக்கல, அவங்களோடதுக்குள்ள நான் லாகின் பண்ணிட்டேன், நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ சாஸ் வந்து என்னன்னா சாஃப்ட்வேர் சர்வீஸ், எண்ட் ப்ராடக்ட் நமக்கு அப்படியே கொடுக்குறாங்க, அதை அப்படியே யூஸ் பண்றோம், எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். பேசிக்கா நம்ம யூஸ் பண்ற நிறைய அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர் சர்வீஸ் தான். இப்போ வந்து சாஸ் யாருக்கு யூஸ் ஆகும்னா கஸ்டமருக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஓலா மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கிட்டேன்னா அது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா எண்ட் யூசர் யூஸ் பண்ணுவாங்க, காசு கொடுத்து வாங்குறவங்க இருப்பாங்க. ஜிமெயில் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம், நம்ம யூஸ் பண்றோம், அந்த மாதிரி. இப்போ வந்து புரிஞ்சுங்களா, சாஸ் வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸ் ரொம்ப கிளாஸ் வந்து பிளாட்ஃபார்ம் சர்வீஸ். சரிங்களா, இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்ககிட்ட ஓகே ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் பாத்துடலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ். இப்ப இதுல என்னன்னா அமேசான் வந்து பெரிய கை இதுல ஐஏஎஸ்ல. இப்ப என்னன்னா ஒரு காலி கிரவுண்டுன்னு நினைச்சுக்கோங்க, இது வந்து ஒரு மொட்டை கிரவுண்டு. அந்த கிரவுண்ட்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா உள்ள வந்து வீடு கட்டலாம், போலீஸ் ஸ்டேஷன் வைக்கலாம், ரோடு போடலாம். சோ கிரவுண்ட் இருக்கு, அது நீங்க என்ன வேணா பண்ணலாம். இது வந்து டெக்னாலஜி சைட்ல எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க AWS குள்ள லாகின் பண்ணீங்கன்னா அது ஒரு தனி சிஸ்டம் மாதிரி இருக்கும். அங்க வந்து நீங்க எந்த ஜாவா வேணும் டவுன்லோட் பண்ணலாம், எந்த டெஸ்டிங் டூல் எடுக்கலாம். சோ சாஃப்ட்வேர்ல இருக்கிற எல்லா டூல்ஸ் டெக்னாலஜி எது வேணாலும் நீங்க வந்து எடுத்து போடலாம். இப்ப என்ன பண்ணலாம்னா புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க ஐஏஎஸ்எஸ் தான் எடுப்பாங்க. எதுக்குன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்மளுக்கு வந்து ஜாவா வேணும்னா ஜாவா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல எனக்கு வந்து ஒரு டெஸ்டிங் செலினியம் டூல் வேணும்னா அதையும் தூக்கி போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போட்டு என்ன பண்ணிக்குவேன், ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுவேன். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ். ஆனா வந்து அமேசான் போட்டுக்கும், கரெக்ட். ஆனா இதுல என்னன்னா இப்ப நான் ஜாவா வாங்குறேன்னா அதுக்கு ஒரு காசு கட்டுவேன், எனக்கு வந்து 1 TB சர்வர் வேணும்னா அதுக்கு ஒரு காசு கட்டுவேன். இது எல்லாமே அமேசான் இருக்கு, எது வேணுமோ அதுக்கு நான் காசு கட்டி வாங்கிக்குவேன். இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா ஸ்மால் நம்மள மாதிரி ஒரு ஸ்மால் இருக்கிறவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும்னா அவங்க வந்து பெருசா கம்பெனி ரூம் ஓபன் பண்ணி சர்வர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. AWSல அக்கௌண்ட் வச்சுட்டு ஒரு லாகினை வாங்கிட்டு வேணுங்கிற அளவுக்கு வாங்கிட்டு வேணாங்கிற காசு கட்டிட்டு நம்ம பில்ட் பண்ணலாம். சோ அதுதான் இதோட ஹிட். நம்ம ஏன் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இவ்வளோ ஃபேமஸ்னா இதுதான். யார் வேணா கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி. இப்போ செகண்ட் வந்து பாஸ்க்கு வரலாம். இது வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ். சரிங்களா, இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதுல வந்து AWS இருக்கு, இதுல AWS எலாஸ்டிக் இருக்கு, இதுல தான் சேல்ஸ் ஃபோர்ஸும் வரும். சரிங்களா, பாஸ்ல தான் சேல்ஸ் ஃபோர்ஸ் வரும். இப்போ அதே கிரவுண்ட் எடுத்துக்கோங்க, அந்த கிரவுண்ட்ல வந்து என்னன்னா சில ரூல்ஸ் இருக்கும். நீங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கட்ட முடியாது, வீடு மட்டும் தான் கட்ட முடியும். அப்ப என்னன்னா சேம் அஸ் IASS தான், ஆனா பாஸ்ட்ல வந்து ஒரு புரோட்டோகால் இருக்கும். நீங்க வந்து ஜாவா மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணும். கரெக்ட், ஆமா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு செலினியம் பண்ணீங்கன்னா அது பண்ண முடியாது. சோ பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு அளவுக்கு தான் பெண்ட் ஆகும், எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகாது. ஆல்ரெடி இருக்கு, அதுல நீங்க என்ன வேணா பண்ணலாம், ஆனாலும் சில ரூல்ஸ் அண்ட் புரோட்டோகால்ல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது இந்த பாஸ்க்குள்ள தான் வரும். அத வந்து சாஸும் வரும், பாஸ் வரும். சாஸ்க்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இப்போ காமிச்சேன்ல, இது வந்து ரொம்ப ஓவரால் வச்சுக்கோங்க. சேல்ஸ்ங்கிறது ஒரு அப்ளிகேஷன். சரிங்களா, இதுல இந்த மாதிரி டேபிள்ல இருக்கு. இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் நம்ம அக்கௌண்ட் வாங்கும் போதே இருக்கு. சோ வந்து இது ஒரு சாஸா யூஸ் பண்ணிக்கலாம். நான் உள்ள வந்து எதையும் மாத்துறது இல்ல, டைரக்டா வந்து நம்ம கம்பெனில இருக்கிறவங்கள சேல்ஸ்க்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ண சொல்றேன். எண்ட் அதாவது நான் ஜிமெயில் மாதிரி நான் உள்ள எடுத்துட்டு ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்றேன். அது ஒரு அப்படியும் யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து பாஸ். இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிறது வேணும்னா நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கம்பெனிக்கு இப்போ வந்து அங்க சேல்ஸ் அப்ளிகேஷன் பார்த்தோம், ஆனா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கார் கம்பெனி வச்சிருக்கோம்னா
அதுக்கு ஏத்த ம். மாதிரி நம்ம ஃபுல்லா அப்ளிகேஷனை மாத்த முடியும். ஓகே ப்ரோ. ஆனா ஒரு லிமிட் இருக்கு. ஏன்னா அதுதான் அந்த ஒரு லிமிட் லிமிட். தாண்டி நம்ம போக முடியாது. அதுதான் பாஸ் ஓகே ப்ரோ. பிளாட்ஃபார்ம் as சர்வீஸ். ஓகே, ஓகே. ஆனா ஓகே சேல்ஸ் ப்ரோ. ஃபோர்ஸ் ஓகே ப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் ஆகும். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, எல்லாமே ஒரு லெவலுக்கு மேல போனா காசுங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஓகே, ஃப்ரீயா ஓகே ப்ரோ. கொடுக்கறது இல்ல. நம்ம ஒரு லெவல் மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த ம். கான்செப்ட் புரிஞ்சுல? பேசிக் கிளவுட் கம்ப்யூட்டிங் சூப்பர் என்ன, ப்ரோ. சாஸ், புரிஞ்சு ப்ரோ, பாஸ், புரிஞ்சு ப்ரோ, புரிஞ்சு ப்ரோ. இதுதான் பேசிக் எல்லாம் புரிஞ்சு ப்ரோ. லைட்டா. ஓகே, இப்போ வந்துட்டு ஓகே. சிஆர்எம் போய்க்கலாம். சிஆர்எம் தான் மெயின். ம். நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ம். எதுக்கு வந்து யூஸ் பண்றாங்கன்னா சிஆர்எம் தான். கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இது ஓகே நீங்க ப்ரோ. கேள்விப்பட்டிருப்பீங்களா? கண்டிப்பா மார்க்கெட்டிங் சைடுல இருந்தீங்கன்னா. அதான் HubSpotலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். HubSpot. ஓகே, ஓகே. நைஸ். சோ நீங்க HubSpot யூஸ் பண்ணீங்கன்னு தெரியுது. எதுக்குன்னா நம்மளுக்கும் கிளையண்ட்டுக்குள்ள இன்டராக்ஷனு, ஒரு கிளையண்ட்ட வந்துட்டு பிடிக்கிறது, அப்புறம் வந்துட்டு ஒரு கிளையண்ட்ட ரீட்டைன் பண்றது. ஆல்ரெடி கிளையண்டா இருக்காங்க, அவங்கள ரீட்டைன் பண்றது, அவங்களோட குவெரிஸ் இது எல்லாமே நம்ம மேனேஜ் பண்றது தான் சிஆர்எம். ஆமாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். சேல்ஸ் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சிஆர்எம்க்கு தான் யூஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி பாஸ்ல இருக்கு. பாஸ் வந்துட்டு நம்ம ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்து புதுசா ப்ராடக்ட்ல உருவாக்கலாம். ஆனா மோஸ்ட் 80% யூசர்ஸ் எல்லாம் வந்து சிஆர்எம்க்காக தான் யூஸ் பண்றாங்க. அதாவது வந்துட்டு இப்ப நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் சைன் பண்ற ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆன்லைன் சிக்னேச்சர் போடுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். இத வந்துட்டு நம்மட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணணும்னா, நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா தானே எனக்கு ஓடும். கரெக்ட்டுங்களா? அப்ப வந்து நான் ஆள் பிடிப்பேன். ஆள் எப்படி பிடிப்பேன்னா, கம்பெனியா பிடிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க ஜிமெயில் வச்சிருக்கீங்க. ஜிமெயில்லயே வந்துட்டு ஜிமெயிலுக்குள்ளேயே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். எப்படின்னா இங்கேயே சைன் பண்ற மாதிரி. சோ என்னன்னா நான் என்னோட ப்ராடக்ட்ட ஜிமெயிலுக்குள்ள வந்து இன்டகிரேட் பண்றேன். நீங்க வெளியே போய் கூகுள்ல தேடி நம்ம ப்ராடக்ட்குள்ள வந்து சைன் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஜிமெயில் ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்லயே வந்துட்டு நான் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஒரு நிமிஷங்க. இதெல்லாம் ஸ்மால் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஓகே. நம்மளுக்கு தெரியாமலே வேர்ட் நிறைய. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இன்சர்ட் இப்போ வந்து இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் புக் மார்க்ல இருக்குல்ல. இது மாதிரி நம்ம ப்ராடக்ட் இங்க கொண்டு வரலாம். டிஜிட்டல் சைனிங்னு சொல்லி. அப்ப என்ன ஆகும்னா இங்க எங்கெங்க நமக்கு சைன் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ வந்து நம்மளது ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா இப்போ வந்து இவங்க யூஸ் பண்ற கம்பெனி வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் நம்ம மேக்ஸ்வெல்ல யூஸ் பண்றாங்கன்னா, மேக்ஸ்வெல்ல வந்துட்டு நிறைய சிக்னேச்சர் இருக்கும். ஏன்னா வந்து கிளைண்ட் பண்ணா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. கம்பெனி வந்து நம்ம கிட்ட டிஜிட்டல் நம்ம சிக்னேச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. 1 இயருக்கு $1000 கொடுத்துருவாங்க. நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே எக்ஸெல்ல அது இங்க இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி எப்ப வேணுமோ அப்போ சைன் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா நான் வந்து கஸ்டமரை பிடிக்கணும். காட்டுங்களா? அப்ப மேக்ஸ்வெல்ங்கிற ஒரு கம்பெனி, அமேசான்ங்கிற ஒரு கம்பெனியை வந்துட்டு நான் சேல்ஸ் பீப்புள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து நம்மளோட கம்பெனிக்கு எடுத்து வந்துருவாங்க. நீங்க HubSpotல சேம் தான் பண்ணிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? சோ பேசிக்கா வந்துட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்துட்டு சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஹெல்த்னு நிறைய கிளவுட்ஸ் இருக்கு. நம்மளோட இந்த ட்ரைனிங் மேக்ஸிமம் அட்மின்ங்கிறதுனால எண்ட் யூசர் விட நம்ம அட்மின் என்ன பண்றான்னு பார்க்கலாம். சோ அட்மின் சைட்ல என்னென்ன நடக்குது, அது கூட வந்து எண்ட் யூசர் ஒரு சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாரு, அது தெரிஞ்சு அந்த சேல்ஸ் பர்சனுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அட்மின் எப்படி சால்வ் பண்ணுவாரு, அந்த மாதிரி யுகத்துல போலாம். நம்ம வந்து எண்ட் யூசருக்கு பதிலா அட்மின் சைட்ல இருந்து போலாம். சோ உங்களுக்கு நீங்க HubSpot யூஸ் பண்ணிக்கீங்கன்னா டைனமிக்ஸ், ஜோஹோ இதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது